Hi students, welcome to Indian IAC Academy. So வீடியோக்குள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமை நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஃப்ரீ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம எழுத போறது மூணாவது ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? இதான் டெஸ்ட்கான ஷெட்யூல். ஆல்ரெடி நம்ம ரெண்டு டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ 21வது மோட் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, 26வது ரெண்டாவது எழுதிருப்பீங்க. சோ மூணாவது டெஸ்ட் மே 1 இன்னைக்கு. சரிங்களா? சோ எஸ்ஏ ஃபுல் டெஸ்ட் 3 இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் ஷெட்யூல், இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நான் நிறைய விட சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? தயவு செய்து இதை பிரிண்ட் எடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பர் தான், பிரிண்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்க நான் என்ன போட்டிருக்கேன், டேஷ் ஆகிய நான் 2024 எஸ்ஐ ஆவது உறுதியில் போட்டிருக்கேன். தயவு செய்து இங்க எல்லாரும் உங்க பேர் எழுதிருங்க. எழுதி மேக்ஸிமம் கண்ணாடி பக்கத்துல ஒட்டிருங்க. நம்ம மேக்ஸிமம் கண்ணாடி போய் அடிக்கடி பார்ப்போம். பாக்குறப்பலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபயர் வரும். சேம் டைம் டெஸ்ட் ஷெட்யூலையும் பார்த்த மாதிரி ஆச்சு. புரியுதா? சோ மே 1 2024 இன்னைக்கு எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் 3 எல்லாமே நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். மொத்தமா நம்ம 12 டெஸ்ட் போட்டுருக்கோம். சரிங்களா? 14 டெஸ்ட் கடைசியா ஜூன் 14 வரைக்கும் போகுது. சோ ஜூன் 14ன்றப்ப இந்த டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துரும், எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன். சோ நோட்டிபிகேஷன் முன்னாடியே நம்ம கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிருவோம். அப்புறமா ஃபுல்லா ரிவிஷன் பண்றது கரெக்டா இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் எழுத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும்னா, நான் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிருங்க. ஆன்சர் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வாட்ஸ்அப் புக் கொடுத்துருப்பேன், அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆன்சருக்கான பிடிஎஃப் போட்டுருவோம். ஓகேவா? சோ இப்போ ஆன்சர் நீங்க அதுல பாத்துக்கலாம். கொஸ்டினா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்க பிடிஎஃப் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் மே 5 ரெடி ஆயிக்கோங்க. திரும்ப நான் சொல்றதுதான், டெஸ்ட்டுக்காக படிக்க வேண்டாம், நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சொல்றதுதான், இந்த டெஸ்ட் எழுதுறப்ப 10% படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்ப 20% படிச்சிருப்பீங்க, இந்த டெஸ்ட் அப்ப 30% படிச்சிருப்பீங்க. அப்படியே நீங்க சிலபஸ் தனியா படிச்சுட்டே வாங்க. இந்த டெஸ்ட் அது பாட்டு எழுதிட்டே இருங்க, அது பாட்டுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா முதல் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட்ல மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்த டெஸ்ட்ல மார்க் இன்னும் அதிகமாகும். புரியுதா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ மனசை தளர விடாம டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருங்க, கரெக்டா ஷெட்யூல் படி. ஓகேவா? சோ இது சொல்லலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.